அண்ணன் தங்கைக்கு இடையே நீடித்த பிரச்சனை. வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தங்கையின் கழுத்தை நெரித்து கொலை செய்த அண்ணன். சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி கரும்பு தோட்டத்திற்குள் வீசிய கொடூரம். சிசிடிவி காட்சி மூலம் கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். தங்கையை அண்ணனே கழுத்தை நெரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரத்துல கிராம மக்கள் சில பேரு தங்களோட கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போயிருக்காங்க. அப்ப வயலுக்கு நடுவுல சாக்கு மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. எதுக்கு இந்த மூட்டை இங்க கிடக்குதுன்னு நினைச்ச கிராம மக்கள் மூட்டைக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்ப மூட்டையில ஒரே ரத்த கரையா இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் அந்த மூட்டையை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல உடல் சிதைஞ்ச நிலையில இளம்பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. சாக்கு பைக்குள்ள கிடந்த சடலத்தை பார்த்து பதற்றமடைஞ்ச கிராம மக்கள் இந்த விஷயத்த போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் உயிரிழந்து கிடந்த பெண் யாரு என்னன்னு அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீஸ். அதுல இளைஞர் ஒருத்தர் ஒரு சாக்கு மூட்டைய பைக்ல கொண்டு வர்றதும் அடுத்து அந்த மூட்டைய கரும்பு தோட்டத்துக்குள்ள வீசிட்டு போறதுமான காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் நடத்தின விசாரணையில பைக்ல போன இளைஞர் கோரக்பூரை சேர்ந்த ராம் ஆஷிஷ்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அந்த இளைஞரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்த சிங் நிஷாத்ங்கிற நபருக்கு ராம் ஆஷிஷ்ங்கிற மகனும் நீலோங்கிற மகளும் இருந்தாங்க. சிங் நிஷாத் விவசாயம் செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. இவங்களோட கிராமம் வழியா அம்மாநில அரசாங்கம் 4 வழிச்சாலை திட்டம் போட்டுட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதுக்காக சிங் நிஷாத்தோட நிலத்தை கையகப்படுத்தின அதிகாரிகள் நிலத்துக்கு நஷ்ட ஈடா 6 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காங்க. பணம் கிடைச்ச சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருந்த சிங் நிஷாத் அந்த பணத்தை வச்சு எப்படியாச்சும் மகளோட திருமணத்தை நல்லபடியா நடத்திடணும்னு முடிவு பண்ணி இருக்காரு. ஆனா தந்தையோட இந்த நடவடிக்கை அவரோட மூத்த மகன் ராம் ஆஷிஷுக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லா பணத்தையும் மகளோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா நான் என்ன செய்வேன்? அதனால அந்த பணத்தை எனக்கும் சமமா பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கோ, இந்த பணம் உன்னோட தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு மட்டும்தான், அதனால இந்த பணத்துல பங்கு கேட்டு வராதன்னு மகனை திட்டி இருக்காரு தந்தை சிங்கு நிஷாத். அதுக்கு ராம் ஆஷிஷ், நீங்க அந்த பணத்துல எனக்கு பங்கு கொடுக்கலனா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடமாட்டேன்னு சண்டை போட்டிருக்காரு. மகனோட பேச்ச கேட்டு பதிலுக்கு சிங் நிஷாத்தும் பிரச்சனை பண்ணதுனால 2 பேருக்கும் இடையிலையும் சண்டை பூதாகரமா வெடிச்சிருக்கு. பணம் கிடைக்காத விரக்தியில நைட்டு தூங்க போன ராம் ஆஷிஷ் தங்கச்சிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மகள் நீலத்தோட குடும்பத்துக்காரங்க எல்லாருமே சத் பூஜைக்காக வெளியூர் போயிருக்காங்க. அப்ப ராம் ஆஷிஷும் அவரோட சகோதரி நீலம் மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நீலத்தோட ரூமுக்கு போன ராம் ஆஷிஷ் தங்கைய சரமாரியா தாக்கி அவங்களோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து நீலத்தோட கால்களை உடைச்ச ராம் சடலத்தை வீட்ல இருந்து சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மூட்டைக்குள்ள கோதுமை இருக்கிறதா பொய் சொன்ன ராம் மூட்டைய பைக்ல வச்சு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஷி நகர்ல இருக்கிற கரும்பு காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சி மூலமா கொலையாளி ராம் ஆஷிஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.